நமக்கான யூடியூப் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, கொல்லிமலையில கீழே அடிவாரத்துல இருந்து குறைஞ்சது ஒரு 40 கிலோமீட்டர் மேல வரணும் மலைப்பகுதி. அது அந்த மலைப்பகுதிக்கு என்ன பேருனாக்கா கொண்ட ஊசி வளைவு பாதை. அது ரொம்ப சுத்தி சுத்தி வரும். அந்த வேன்ல ரொம்ப நமக்கே அந்த வேன் எப்படி சுத்தி போகுது அப்படின்னு இருக்கும். ஏன்னா அது ஒரு குறுகலான பாதை மாதிரி இருக்கும். இந்த கொடைக்கானல் அந்த மாதிரி போனீங்கன்னாக்கா வளைஞ்சு வளைஞ்சு போகணும். அதே மாதிரி தான் அந்த வேன் போகும் அந்த பகுதி. அந்த வளைவு சாலை வழியா மேல வரணும். அங்க பாத்தீங்கன்னாக்கா 2-3 நீர்வீழ்ச்சி இருக்கு, 2-3 பிரதிஷ்டி பெற்ற இந்துக்கள் கோயில்லாம் இருக்கு. இது பாத்தீங்கன்னாக்கா மிளகு செடி. நான் கூட இதை பார்க்கும்பொழுது என்ன நினைச்சேனாக்கா வெத்தலை செடி அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். நான் ஆரம்பத்துல வெத்தலை கொடி நல்லா படர்ந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நிறைய இடத்துல இதை மாதிரி நான் பார்த்துட்டே இருந்தேன். அதை வச்சு கேட்டேன். இங்க சொன்னாங்க வேர்ல இருந்து வர்ற செடியை கட் பண்ணி பதியம் போட்டு வளர்த்த பிறகு கொடியா போகுமா. இது சும்மா படர்ந்து இந்த மாதிரி பூமியில தரையில படர்ந்துலாம் போவாதான். ஒரு மரம், இந்த மரத்துல ஒண்ணு இதுல கொடி மாதிரி விட்டுறாங்க. அது அப்படியே சுத்தி 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 மேல போயிருது. இல்லைன்னா கூட என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த கொம்பு எதனா வச்சு அந்த இது பண்ணுவாங்களாம். இந்த மிளகு செடி கொடியில ஆரம்பத்துல அந்த மொட்டு வரும் பொழுது பச்சை பச்சையா அந்த ஒரு சின்ன சின்னதா அந்த பச்சை பயிர் இருக்குல்ல, அந்த மாதிரி அப்படியே அந்த கிளையில ஒரு 300-400 கிட்ட வரும்போது இருக்கு. ஒரு இதுல அதெல்லாம் பெருசாகி நல்லா பழமாயிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த சாதாரணமா அந்த மரத்தெல்லாம் ஏற முடியாது. ஏணி போட்டு மேலே ஏறி அந்த இதெல்லாம் எடுத்து நல்லா காய வச்சு அதுல இருந்து அந்த மிளகு எடுப்பாங்களாம். இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த அறுவடைன்ற மாதிரி பண்ணுவாங்க போல இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான். இப்ப இடையில எல்லாம் போய் எடுத்தோம்னாக்கா அந்த பொருள் வேஸ்ட். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அதை எடுத்து இதை டவுன்ல கொண்டு போய் அந்த மாதிரிலாம் விற்கிறது. இங்கேயே பாத்தீங்கன்னாக்கா மிளகு கிலோ 700 ரூபாய்க்கு விற்பனை செய்யறாங்க. இந்த இடத்துலயே நான் காலையில பார்த்தேன். நல்லா பெருசு பெருசா தான் இருந்தது. ரெண்டாவது இன்னைக்கு காலையில இருந்து வேன்ல நிறைய இடங்கள்ல நாங்க ட்ரிப்பு பயணம் பண்ணோம். ஆனா அத்தனை இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா அந்த ரோடு ஓரத்துல அந்த சாலை ஓரத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த மிளகு செடி வச்சிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துலயும் நிறைய இருக்கு. இது எப்படிதான் பராமரிக்கிறாங்க என்னன்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல இந்த மிளகு செடின்றது ஒரு மிக மிக ஒரு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பொருள் நமக்கு விளையுது இது பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த கொல்லிமலையில இந்த மிளகு செடி நிறைய எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கலாம். நீங்களும் வந்தீங்கன்னா பாருங்க, பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா இது உண்மையிலேயே இந்த அளவுக்கு இதை பராமரிக்கிறது பெரிய விஷயம். ஆனா இவங்க பராமரிச்சு இதை விளைபொருளை ஆக்கி விளைய வச்சு சந்தையில விற்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது நான் எதுவும் தற்செயலா பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனாலதான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். உண்மையிலேயே எனக்கு இதெல்லாம் ஒரு புது ஒரு அனுபவமா இருந்தது இந்த மிளகு செடியை பார்த்ததெல்லாம். அதனாலதான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.